வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் நல்லாசியோடு, மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நமது காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் நரேஷ் அவர்கள் வரவில்லை. தலைவர்களுக்கு முக்கியமான வேலையாக ஒரு தலைவர்கள் போயிருக்காரு. இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறுப்பினராக நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை நிகழ்த்த காத்திருக்கும் அத்தனை தோழமை கட்சியின் தலைவர்களுக்கும், மக்கள் மன்றத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய முன்வரிசையில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய பொறுப்பாளர் அவருடைய மனைவியை பிரசவத்திற்காக அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காரு. அவர் அனுமதிச்சு 2 நாட்களாக ஒரு சின்ன தண்ணி வசதி அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேலே ஒய்ஃப் அனுமதிச்சிருக்காரு, கீழே இவரோட அவர் உறவினர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது. அந்த ஆர்ஓ சிஸ்டம் கடந்த 2 நாட்களாக அவர் போன நாள்லேருந்து 2 நாட்களாக வேலை செய்யலை. அவரும் போயிட்டு அரசு மருத்துவமனையில் குறிப்பிட்ட அதிகாரிகளை கேட்டிருக்காரு, நான் மனைவி மேலே அனுமதிச்சிருக்கேன், என்னோட உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க, இவருக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்க காத்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் தண்ணி வசதி இல்லை. அப்புறம் அவர் தோழர் சொன்னார், தோழர் நம்ம இந்த மாதிரி நம்ம கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம முறையிட்டு மக்களுக்கான தண்ணி வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஒரு 10-15 பேர் போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்லேயே நாங்கள் போயிட்டு நம்ம மக்கள்கிட்ட விசாரித்தோம். அங்கே மக்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவென்றால், நாங்கள் இங்கே 1 மாதமாக இருக்கோம், 15 நாளாக இருக்கோம், ஒரு ஆப்ரேஷன் வந்திருக்கோம், பிரசவத்துக்கு வந்திருக்கோம், ஒரு நாள் கூட அரசு மருத்துவமனையில் தண்ணி என்பதே வரவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கும் வெளியே சென்று அங்கே சுற்றியுள்ள கடைகளிலே தண்ணீர் பாட்டில்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு எந்த பணக்காரமும் போறதில்லை. ஏழை நடுத்தர மக்கள், பாமர மக்கள் தான் போறாங்க. அந்த பாமர மக்களுக்கு தண்ணீர் கூட தரவில்லை என்றால் நல்ல மருத்துவத்தை எவ்வாறு பொது அரசு மருத்துவமனை தர முடியும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது குறித்து நாங்கள் அங்கே தலைமை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட கேட்டபோது, கீழே இருக்க ஒருத்தவங்க ஒரு பதில் சொல்றாங்க, மேலே இருக்க ஒருத்தர் பதில் சொல்றாங்க. ஒரு டீனை நாங்கள் பார்க்க போறோம்னா ஒரு 10 பேர் போயிட்டு நாங்கள் பார்க்க போறோம்னா ஒரு அனுமதி இல்லை, டீன் வெளியே இருக்காங்க, வெளியூர் இருக்காங்க, ஆனால் 10 டீன் உள்ளதா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசக்கூடிய தோழர் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த தேதியில இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அந்த தேதி அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, அந்த நிகழ்ச்சி அவங்க மனதிலே ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து போராடுறோம்னா இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க போராடினாங்க, அதனால போராடணும் இல்லை. இனி வரும் காலங்களில் எந்த மக்களும் எந்த நோயாளிகளும் இது போன்ற சிரமத்தை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க கூடாது, இது போல ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக போராடுகிறோம். மேலும் இப்போ நான் பேச போறேன்னு சொன்னேன், நம்ம இன்னொரு தோழர் ஒருத்தர் சொன்னார், அவரோட ஒரு நெருங்கிய உறவினர் ஒருவர் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, அரசு மருத்துவமனையில் போயிட்டு அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷன் செஞ்சால் அவர் நம்ம நடக்க வச்சிடலாம் அப்படின்னு. ஒரு ஆப்ரேஷன் செய்வதற்கு 2 நாள் 3 நாள் காத்திருந்திருக்காங்க, இன்னும் ஆப்ரேஷன் செய்யலை. அது குறித்து கேட்ட போதும் பதில். அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி அவருக்கு அரசு மருத்துவமனையில் சந்தித்த அதே மருத்துவர் அவரது சொந்த மருத்துவமனையில் அந்த ஆபரேஷன் செய்யறாரு 1/2 மணி நேரத்தில். இது போன்ற ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு அரசு மருத்துவமனையாக காஞ்சிபுரம் மருத்துவமனை செயல்படுகிறது. எனவே இந்த மக்கள் மன்றம் முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்போதும் ஆதரவு தரும். மேலும் இது குறித்து எந்த போராட்டம் செஞ்சாலும் சரி, இப்போ நீங்க கூப்பிட்டு நாங்க வாழ்வுரிமை கட்சியில் வந்திருக்கோம், அடுத்த முறை வாழ்வுரிமை கட்சி மக்கள் மன்றத்தை அழைத்து மிகப்பெரிய போராட்டத்தை களத்தில் காத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.